ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துருக்கிறது பிரைன்ஸ்கேப். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல ஃபோக்கஸ்டான பிளாகர் ஆகிறதுக்கும் உங்கள் பிளாகோட வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு பிளாக் எழுதும் போதோ அல்லது அந்த பிளாகை பப்ளிஷ் பண்ணும்போதோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ப்ராப்ளம்ஸ் உங்களோட பிளாகோட வியூ ரேட்டில் வேலையை காட்டிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வியூவர்ஸ்க்கு உங்கள் பிளாகை புரியாத மாதிரியும் காட்டும். ஸோ இதை சால்வ் பண்ண ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாமா? ஸோ லெட்ஸ் சி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்னதுன்னா எஸ்இஓ, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இது வந்து உங்கள் பிளாகோட வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ்இஓவில் முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா கீவேர்ட்ஸ், அதாவது முக்கியமான வார்த்தைகள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சென்னை லேப்டாப் கடை அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு பிளாக் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிளாகில் அந்த சென்னை லேப்டாப் கடை அப்படின்ற அந்த ஃப்ரேஸை வந்து யூஸ் பண்ணணும், நிறைய இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ இது கூகுளுக்கு உங்கள் பிளாக் எதை பற்றி அப்படின்னு புரிஞ்சிடும். ஸோ கண்டென்ட், ஸோ இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். கண்டென்ட்னா உங்கள் பிளாகில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹை குவாலிட்டி கண்டென்ட்டாக இருக்கணும். ஸோ ரீடர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லான ஆர்டிகல்ஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் போடுங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னதுன்னா அவாய்டிங் ஏஐ வந்து நம்ம பிளாக்ஸில் அவாய்ட் பண்ணுறது. ஸோ ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் எழுதுனா ஒரிஜினலான நம்ம ரீடர்ஸ்க்கு டவுட் வரும். யூனிக்கான பர்சனல் டச்சோட கண்டென்ட் ரீடர்ஸ்க்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல், அதாவது ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்டில் குவாலிட்டி கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹியூமன் ரைட்டர்ஸ் கண்டென்ட்னா நம்ம நல்லா செக் பண்ணுவோம், ஸ்பெல்லிங், கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து எஸ்இஓலையும் இம்பேக்ட் ஆகும். அதாவது என்னன்னா ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்ல கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் அது ஓவர் யூஸ் ஆகலாம். ஸோ சர்ச் இன்ஜின்ஸ்க்கு கீவேர்ட் ஸ்டஃபிங் பிடிக்காது. அதிகமான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் சர்ச் இன்ஜின்ஸ்க்கு பிடிக்காது அது. ஸோ உங்கள் பேஜ் ரேங்க் குறைஞ்சிரும் இதனால். ஸோ கிரெடிபிலிட்டி, ஹியூமன் ரைட்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாம் கண்டென்ட்டில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ரீடர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஏஐ கண்டென்ட்டில் இது மிஸ் ஆகும். ஸோ இது மிஸ் ஆகிறதுனால உங்கள் வியூவில் வந்து அடிப்படை வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற விஷயம் என்னதுன்னா கன்வென்ஷனல் டோனில் எழுதுறதுக்கு டிப்ஸ். ஸோ கன்வென்ஷனல் டோன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க, சிம்பிளாக பேசுவீங்கள அந்த மாதிரி பேசுகிறது தான். ஸோ பேசுறது இல்லை, அந்த மாதிரி எழுதுறது உங்கள் பிளாகில். ஸோ பிளாகில் எழுதும்போது கன்வென்ஷனல் டோன் யூஸ் பண்ணால் ரீடர்ஸ்க்கு கண்டென்ட் நல்லா கனெக்ட் ஆகும். இங்கே சில டிப்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். சிம்பிள் அண்ட் கிளியர் லாங்குவேஜ், எழுதும்போது சிம்பிள் புரிகிற மாதிரியான லாங்குவேஜை யூஸ் பண்ணுங்கள். காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இது மூலமாக உங்கள் ரீடர்ஸ் எல்லாருமே இதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ கன்வென்ஷனல் ஸ்டைல், எழுதும்போது ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி ஃபீல் வர மாதிரி எழுதுங்க. நீங்கள், நாங்கள் மாதிரியான யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற அடுத்த விஷயம் எதை பற்றி அப்படின்னா இன்ஃபோகிராஃபிக்ஸ். ஸோ இன்ஃபோகிராஃபிக்ஸ் அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா. ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்னதுன்னா இன்ஃபோகிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரீடர்ஸ்க்கு கண்டென்ட்டை வந்து குவிக் அண்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க வைக்க முடியும். ஸோ நம்ம கொஞ்சம் டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை காம்ப்ளெக்ஸான இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை இன்ஃபோகிராஃபிக்ஸில் ப்ரெசென்ட் பண்ணால் ரீடர்ஸ்க்கு ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏதாவது டாபிக் பற்றி பிளாக் எழுத போகும்போது கீ பாயிண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் டேட்டாவை வந்து விஷுவல் ரெப்ரசன்டேஷன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஒரு பிளாக் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த பிளாகில் வந்து பை சார்ட் இல்லாட்டி பார் கிராஃப் அந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்ஃபோகிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளால் வந்து ரீடர்ஸோட அட்டென்ஷனை வந்து ஈஸியாக கிராப் பண்ண முடியும். ஸோ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பிளாகை வந்து ஆட்ஸை வச்சு ப்ரொமோட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிளாகை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அட்வர்டைஸிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட். நம்ம பிளாக் விசிபிலிட்டி அண்ட் ரீச்சை இன்க்ரீஸ் பண்ண டிஃப்ரெண்ட் அட்வர்டைஸிங் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், சோஷியல் மீடியா அட்வர்டைஸிங் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அது.
ஸோ லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஸ்பான்சர் போஸ்ட் ஒரு ஆட்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம ப்ளாகோட கண்டென்ட் எல்லாம் ப்ரொமோட் பண்ண முடியும். டார்கெட்டட் ஆடியன்ஸ் அவங்கள செலக்ட் பண்ணி நம்ம கண்டென்ட்டை ரைட்டான ஏற்ற மாதிரியான பீப்புள் கிட்ட ரீச் ஆகிற மாதிரி செய்ய முடியும். சர்ச் இன்ஜின் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது கூகுள் ஆட்ஸ், அது வழியாக கூட நீங்கள் போய் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். இன்னொரு எஃபெக்டிவான மெத்தட் என்னென்னா நம்ம ப்ளாகில் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, அதுதான் எஸ்இஓவே ஒரு வழியான அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான். ஸோ சர்ச் ரிசல்ட்ஸில் நீங்கள் வந்து டாப்பாக வர முடியும் எஸ்இஓ யூஸ் பண்ணால். அண்ட் ஃபார் ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ டாபிக் என்னவாக இருக்கணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க.